Hi friends, welcome back to my channel. Drama Lover Shifa. Why are you? Episode 12. காலேஜில் டியூட்டரும் ஃபைட்டரும் எலிவேட்டரில் ஆப்போசிட் சைடில் வராங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்புறம் ஃபைட்ரு தனியாக நின்று ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கவே இல்லை. ஸோ டியூட்டர் கால் பண்ணுறான். ஆனால் டியூட்டர் கால் போக மாட்டேங்குது, வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போகுது. அதனால வாய்ஸ் மெசேஜில் சொல்கிறான், இதெல்லாம் உண்மைன்னு என்னால் நம்ப முடியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் என்கிட்ட பேசு, இந்த மெசேஜ் உனக்கு கிடைச்சோன்னே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான். கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு டியூட்டர்கிட்ட மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் என்ன அனுப்பியிருக்கான்னா, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே நம்ம காலேஜ் பில்டிங் கிட்ட வா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்தோன்னே ஃபைட்ரு உடனே அங்கே கிளம்பி போகிறான். அப்போ அங்கே எலிவேட்டரில் டியூட்டர் ஃபஸ்ட் ஒரு பையனுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தால, அந்த பையன் கூட வேணுனே அவன் தோல் மேலே கை போட்டு ஃபைட்ரு பார்க்குற மாதிரி வேணுமுனே போகிறான். ஃபைட்ருக்கு அதை பார்த்தோன்னே, ஓஹோ அப்படி போகுதா கதை, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றான். இப்போ டியூட்டர் அவனுடைய ரூம்குள்ளே கதவை சாத்த போகிறான். ஃபைட்ரு அப்போ டக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுறான். அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தி ஹக் பண்ணுறதும் கிஸ் பண்ணுறதும் அந்த மாதிரி ரேப் பண்ணுற மாதிரி பண்ணுறான். அப்போ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் எனக்கு பைத்தியம் தான், ஓ மேலே பைத்தியம் தான் அப்படின்னு ஃபைட்ரு சொல்கிறான். எனக்கு வலிக்குது விடு அப்படின்னு அவன் சொல்ல, என்ன தான் பிரச்சனை நீ ஃபஸ்ட்டு எங்கிட்ட சொல்லு அப்படின்னு ஃபைட்ரு சொல்கிறான். ஃபைட்டர் ஆன்சர் சொல்லாமல், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கோவமாக கேட்குறான். எனக்கு என்ன வேணுமா, பீச்சில் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடந்துச்சுல அதுதான் எனக்கு வேணும் வான்னு சொல்லி அவனை பெட்டுக்கு இழுத்துட்டு போகிறான். பெட்டில் தள்ளிட்டு, உனக்கு இது ஞாபகம் இல்லையா இது ஞாபகம் இல்லையான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவனுக்கு கிஸ் பண்ணுறான். ஆனால் டியூட்டர் எதுவும் பண்ணாமல் அமைதியாக படுத்திருக்கான். அப்புறம் அவனுக்கும் ஞாபகம் வந்துட்ட மாதிரி இவனே ஃபைட்ரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபைட்ரு இவனோட ஷர்ட்டை கட்டிட்டு பேண்ட்டை கட்ட போகிறான். அப்போ டியூட்டர் அமைதியாக சொல்கிறான், இதுதானே உனக்கு வேணும், உனக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஃபைட்ரு எதுவும் சொல்லாமல் சோகமாக போய் உட்காந்துடுறான். நான் இப்போ பண்ணதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நீ தான் என்னை இப்படி பண்ண வச்ச, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் உன்னை ஃபஸ்ட்டு டே மீட் பண்ணல அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் என்னோடய ஃபீலிங்கை நான் மறைக்க ட்ரை பண்ணேன், இது தப்பு நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி உங்கள்கிட்ட விலகி போக ட்ரை பண்ணேன். ஆனால் உங்கள்கிட்ட எவ்வளோ விலகி போகிறனோ அந்த அளவுக்கு மறுபடியும் நான் உன் பக்கத்தில் வர மாதிரி என் ஃபீலிங்ஸ் என்ன பண்ணுச்சு. ஆனால் ஒரு வழியாக நான் உங்கள்கிட்ட என் ஃபீலிங்ஸை சொல்லி நீ அந்த ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ நீ ஏன் திடீர்னு இப்படி பண்ணுற, அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறான். அதுக்கு டியூட்டர் அவனை தள்ளி விட்டுட்டு, போது நிறுத்து, நான் உன்னை லவ் பண்ணல புரியுதா, என்னோட ஃபீலிங்ஸ் நீ புரிஞ்சுக்க மாட்டியா, எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ என்னை உண்மையாக லவ் பண்ணினா இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, இங்கேருந்து போயிரு அப்படின்றான். ஃபைட்ரு அழுதுகிட்டே மெதுவாக அங்கேருந்து போகிறான். அப்போ டியூட்டர் அவனை கூப்பிட்டு, இந்த உன்னோட செயினை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி செயினை கட்டி கொடுக்குறான். அதுக்கு ஃபைட்ரு, நீ உண்மையாலுமே என் கூட பிரேக்கப் பண்ண போகிறேன்னா ப்ளீஸ் இந்த செயினையாச்சும் உன் கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டியூட்டர் வாங்காமல் அமைதியாக இருக்கான். அப்போ ஃபைட்ரு அங்கே ஷெல்ஃபில் வைக்க போகிறான். அங்கே ஷெல்ஃபில் பார்த்தா இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு டே மீட் பண்ணும்போது அவனுடைய நேம் டேகை ஃபைட்ரு வேணுனே தப்பாக எழுதி கொடுப்பான்ல, அந்த நேம் டேகை டியூட்டர் பத்திரமா வச்சுருப்பான். அது பக்கத்தில் செயின் வச்சுட்டு ஃபைட்ரு அங்கேருந்து போயிடுறான். ஃபைட்ரு போனோடனே டியூட்டரும் தனியாக உட்காந்து அழுகுறான். ஃபைட்ரும் வீட்டுக்கு போய் அழுகுறான். காலேஜில் ஃபுட்பால் மேட்ச் வர போகிறதால எல்லோரும் ரொம்ப ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ளூ ஜூனியர், அதுவும் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குள்ளமாக இருக்கான்ல, ஸோ அவனை இந்த மேட்ச்சில் சேர்க்கலை. இருந்தாலும் அவன் தனியாக ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதை சாம்பு ஜப்பானும் தனியாக நின்று பார்க்குறாங்க. பரவாயில்ல இப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே டியூ வரான். டியூ ப்ளூ கிட்ட ஃபஸ்ட்டு மாதிரி சண்டை போடாமல் நல்லா பேசுகிறான். இதை தூரத்துலேருந்து சாம்பு ஜப்பானும் பார்க்குறாங்க. அப்போ ஜப்பான் சொல்கிறான், அவங்க ரெண்டு பேரும் பாரு அப்படியே ஒரு கப்பல் மாதிரி இருக்காங்களா அப்படின்னு அவன் கேட்க, சாம்புக்கு அதை கேட்க பிடிக்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சாம்ப் சொல்கிறான். ஆனால் ஜப்பான் மறுபடியும் சொல்கிறான், டியூ அப்படியே அவனோட பார்வையாலே ப்ளூவை சாப்பிட்றான் போல், அப்படி பார்க்குறான் பாரு, கண்டிப்பாக அவங்க லவ் தான் பண்ணுறாங்க போல் அப்படின்றான். ஆனால் இந்த விஷயம் சாம்புக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. நானும் சைஃபாவும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ சைஃபா சொல்கிறான், என்னை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இப்போ என் உடம்பு பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஜான் கேட்குறான், இப்போ நீ சரியாயிட்டல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பீச்சுக்கு போகலாமான்னு. சைஃபாவும் சரி போகலான்னு ஒத்துக்கிறான். அப்போ ஜான் சொல்கிறான், நம்ம ஃபைட்ரும் கூட கூட்டிகிட்டு போகலாம், அவன் ரொம்ப பாவம், அவனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப சோகமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் கேட்டதும் சைஃபாவும் சொல்கிறான், சரி நம்ம போகும்போது அவனை கூப்பிட்டு பார்க்கலான்னு. அப்போ சைஃபா இன்னொன்று சொல்கிறான், நம்ம அங்கே போய் ஒன்றா தங்குவோம்ல, அப்போ நீ என் கூட தான் தூங்கணும் அப்படின்றான். ஜான் அதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் ஜானு திங்க் பண்ணி பார்க்குறான், அங்கே பீச்சுக்கு போய் ரெண்டு பேரும் ஒன்றா தங்கினா என்னென்னலாம் நடக்கும்னு திங்க் பண்ணிவிட்டு, ஐயோ ஒரே வெக்கமாக வருதுன்னு நினச்சிக்கிறான். அப்புறம் ஜப்பானு அந்த ஃபுட்பால் மேட்ச் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான். அப்போ டேன் வரான். டேன் வந்தோடனே என்னாச்சு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டோன்னே,
இது வரைக்கும் நான் விளையாண்ட எந்த மேட்ச்மே வின் பண்ணதில்லை, அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஜப்பான் சொல்ல, கவலைப்படாத நான் உன் கூட இருக்கல, நான் உன்னை சியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டேனை வந்து அந்த மேட்ச்சில் செலக்ட் பண்ணல. ஸோ ஜப்பான் சொல்கிறான், பரவாயில்ல இந்த வருஷம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் நீ ட்ரை பண்ணிப்பாரு, பரவாயில்ல எனக்கு அங்கே விளையாட சான்ஸ் கிடைக்கலன்னா என்ன, உன் கூட ஒரு முக்கியமான ஆளாக இருக்க எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். இப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்து வைக்கப்பட்டுட்டு இப்படி மெதுவாக கிஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அப்போ டேன் சொல்கிறான் கிஸ் பண்ணாமல், நீ ஃபஸ்ட்டு மேட்ச்சை வின் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு உன்னுடைய ரிவார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ப்ளூ ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி டியூ வந்து அவனுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அதை வாங்கிட்டு ப்ளூ சொல்கிறான், நான் கூட உன்னை ஃபஸ்ட்டு ரொம்ப கெட்ட பையன் நினச்சேன், ஆனால் பரவாயில்ல நீ ரொம்ப நல்லவனாக இருக்க அப்படின்றான். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டியூ வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி ப்ளூவோட மடியில் தூங்கிடுறான். ப்ளூவும் எதுவும் சொல்லாமல் சிரிக்கிறான். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கு ப்ளூ கூட டியூ அவன் வீடு வரைக்கும் நடந்து போகிறான். ப்ளூவோட வீடு வந்தோடனே ப்ளூ வந்து உள்ளே போகிறான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். டியூ அங்கேயே நிற்கிறான். அப்போ டியூவை பார்த்துட்டு நீ உள்ளே வரியா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ டியூ வந்து பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறான். டியூட்டரும் ஃபைட்டரும் ஒருத்தர் நினச்சிக்கிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ ஃபைட்டர் வந்து சோகமாக உட்காந்துருக்கான். அப்போ டியூ அவனை பார்க்க வரான். அவனை பார்த்துட்டு எதுக்குடா இன்றைக்கி மீட்டிங்க்கு வரல அப்படின்னு கேட்குறான். கேட்டு உன் ஃபேஸ் எதுக்கு இப்படி இருக்குது, ஆனால் உனக்கு டியூட்டர் தெரியும்ல, அவனும் ஒன்றை மாதிரியே தான் இருக்கான், அவன் முகத்து போய் பாரு அப்படியே பேலாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்கான் அப்படின்றான். சரி நீ எங்கே பார்த்த டியூட்டர் அப்படின்னு ஃபைட்டர் கேட்குறான். நம்ம காலேஜ் பில்டிங் கிட்ட தான் சொன்னே, உடனே அவனை பார்க்குறதுக்கு ஓடி போகிறான். ஃபைட்டர் ஓடி போய் டியூட்டரை பார்க்கும்போது கரெக்டாக டியூட்டர் வந்து அப்படியே லைட்டாக மயக்க வந்து விழற மாதிரி போகிறான். அப்போ ஓடி போய் அவன் பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டோடனே இவன் தெரிஞ்சுனா வந்து விலகி போகிறான். என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி இருக்க, உன் உடம்ப பாரு, ஏன் இப்படி சுடுது, நீ கொஞ்சம் விட ரெஸ்ட்டே எடுக்கிறது இல்லையா அப்படின்னு ஃபைட்டர் கேட்குறான். ஆனால் டியூட்டரு என்னை விட நான் போகிறேன் அப்படின்றான். ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, நான் உனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன், உன்னை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது, உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்குமாச்சு நான் உன்னை பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறான். டியூட்டரும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவன் கூட போகிறான். ஃபைட்டர் டியூட்டர் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அவனை பெட்டில் படுக்க வச்சு துணி வச்சு அவன் உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விட்றான் ஹீட்டு போகிறதுக்காக. அப்போ டியூட்டர் வந்து மெதுவாக ஸ்மைல் மட்டும் பண்ணுறான். அப்போ அவன் ஷர்ட் கிட்ட துடைக்கும் போது அவனுடைய ஹார்ட் பீட் உனக்கு கேட்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. அதை அவன் காது வச்சு கேட்குறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த கை எடுத்து என்னுடைய ஹார்ட்டும் தொட்டுப்பாரு அப்படின்னு வச்சு காட்டுறான். அப்புறம் அவனை எல்லாம் தொடச்செல்லாம் விட்டுட்டு நீ நல்லா ரெஸ்டடு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்ப போகிறான். அப்போ டியூட்டரு ப்ளீஸ் போகாத, என் கூடயே கொஞ்சம் நீ இருந்தால் நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷமாக அவன் அங்கேயே தங்கிடுறான். அவனை ஹக் பண்ணிவிட்டு அவன் கூடயே கொஞ்சம் நேரம் தூங்குறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. அப்புறம் ஃபைட்டர் எந்திரிக்கிறான். ஃபைட்டர் எந்திரிக்கும் போது டியூட்டரோட ஃபோனுக்கு யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லி அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஜான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். என்ன அனுப்பியிருக்கான்னா, நீ ஃபைட்டரை இவ்வளோ லவ் பண்ணுற, அவனை பிரிஞ்சதால் உனக்கு உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு, நீ பேசாமல் அவங்க அப்பா சொன்னதை ஃபைட்டர்கிட்ட சொல்லு அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அதை படிச்சோன்னா எனக்கு டவுட் வருது. இவன் ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக போகிறான். அப்புறம் நைட் ஆகிடுது. டியூட்டர் கண்ணு முடிச்சு பார்க்குறான். ஃபைட்டர் பக்கத்தில் இல்லை. இவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோனில் மெசேஜ் அனுப்பியிருக்கான் ஃபைட்டர். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன், உன்னை நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுருந்தேன்னா சாரி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு மறுபடியும் டியூட்டர் அங்கேயே அழுதுட்டு உட்காந்துருக்கான். ஃபைட்டர் கோமா வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்ரிங்கை கையிலேருந்து டக்குன்னு தட்டி விட்டுடுறான். அப்போ என்ன பண்ணுற அப்படின்னு அவங்க அப்பா கோமா கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, டியூட்டர்கிட்ட எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஓ அப்படியா, பரவாயில்லையே, உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீயே இப்போ வாயால் ஒத்துக்கிட்டே அப்படின்றார். நான் உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் அப்படி சொன்னேன் டியூட்டர்கிட்ட அப்படின்னு சொல்ல. என்னது என்னுடைய சந்தோஷமா அப்படின்னு ஃபைட்டர் கேட்க, ஆமாம் அவன் வந்ததுலேருந்து நீயே ரொம்ப மாறிட்ட பாரு அப்படின்னு உங்கள் அப்பா சொல்ல, நான் எங்கே மாறிட்டேன், நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு ஃபைட்டர் சொல்கிறான். அப்படியே இருக்கிறியா, உங்கள் அப்பா கூட இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணதே இல்லை, ஆனால் இப்போ அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அதுக்கு நான் எப்பயுமே நீங்கள் சொன்னது தான்ப்பா கேட்டிருக்கேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது, நான் பண்ணுறதெல்லாம் உன்னோட ஃப்யூச்சருக்காக தான்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, என்னோட ஃப்யூச்சருக்காகவா, நீங்கள் ஒரு செல்ஃபிஷ், நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்காக அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா அரைகிற மாதிரி வராரு. வந்துட்டு நான் எல்லாமே உனக்காக தான்டா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் உங்களை பண்ண சொன்னேனா அப்படின்னு ஃபைட்டர் கேட்குறான். நான் உன்னோடைய ஃப்யூச்சருக்காக தானே திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, என்னோட ஃப்யூச்சருக்காக பண்ணுறீங்களா, இப்போ என்னை பார்த்தா ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு ஃபைட்டர் கேட்க, நீ இப்போ சந்தோஷமாக இல்லைனாலும் பின்னாடி உனக்கே புரியும், நான் பண்ணதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் அப்படின்றான். இதெல்லாம் உன்னோட ஃப்யூச்சருக்காகத்தான் அப்படின்னு அவங்க மறுபடியும் சொல்ல, மறுபடியும் என்னோட ஃப்யூச்சருக்குன்னு சொல்லாதீங்கப்பா, நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய ஃப்யூச்சருக்காக பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கோவமாக சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா அடிச்சிடுறாரு. அவங்க அப்பா அடித்ததும், அடிங்கப்பா நல்லா அடிங்க, நீங்கள் இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் எதுக்கு எப்பயுமே என்னுடைய லைஃப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க, டியூட்டர் நீ லவ் பண்ணுறியே, அதெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக நீடிக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு.
அதுக்கு ஃபைட்டர் திரும்ப அவங்க அப்பாவை கேட்குறாரு, நீங்களும் அம்மாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அம்மாவே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இன்னொரு ஆளுக்காக, உங்களுடைய லவ்வே சரியில்லாத டைம் நீங்கள் எப்படி இன்னொருத்தருடைய லவ்வை ஜட்ஜ் பண்ண முடியும்? ப்ளீஸ்ப்பா நான் கெஞ்சி கேட்குறேன், என்னால் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது, என் வாழ்க்கையை என்னை சந்தோஷமாக வாழ விடுங்க, என்னோட வழியில் என்னை வாழ விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறேன் அவங்க அப்பாவோட தோளில் சாஞ்சிக்கிட்டே. இப்படி ஒரு வேளை நான் எடுக்கிற டெசிஷனில் ஏதாச்சும் தப்பு நடந்தால் கூட அதை நானே பார்த்துக்குவேன், நானே சரி பண்ணிக்குவேன், ப்ளீஸ்ப்பா அப்படின்னு மறுபடியும் கெஞ்சி கேட்குறான். ஜானு டியூட்டரை பார்க்க அவன் ரூமுக்கு வந்திருக்கான். வந்துட்டு சைஃபாவும் நானும் பீச்சுக்கு போகிறோம், நீ எங்கள் கூட வரியா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ பீச்சுன்னு சொன்னோடனே டியூட்டருக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வருது. அப்போ ஜான் சொல்கிறான், நான் சொன்னல ஒரு டைம் நீயும் நானும் ஒரு நாவல்குள்ளே வந்துட்டோன்னு, அந்த மாதிரி என் தங்கச்சி எழுந்த நாவலில் எனக்கும் சைஃபாவுக்கும் ஹாப்பி எண்டிங் இருக்குது, ஆனால் உனக்கு அப்படின்னு அவன் தயங்கும் போதே டியூட்டர் சொல்கிறான், எனக்கு தெரியும், ஆனால் இது என்னுடைய முடிவு தான் அப்படின்றான். அதுக்கு ஜானு, நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், இது உன்னுடைய லைஃபு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டியூட்டர் பீச்சுக்கு வர ஒத்துக்கிறான். ஜானு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் சொன்ன மாதிரியே ஜானு, சைஃபா, டியூட்டர் 3 பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. ஜான் சொல்கிறான், டியூட்டர் உன்னுடைய ரூம் மாடி மேலே இருக்குது, எங்களுடைய ரூம் கீழே இருக்குது அப்படின்றான். அப்போ சைஃபா ஹாப்பியாக, ஆமாம் நீ என் கூட தான் தூங்க போகிற அப்படின்னு ஜான் கிட்ட சொல்கிறான். எத்தனை தடவை சொல்லுவேன் வா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போயிடுறான். டியூட்டரு கஷ்டப்பட்டு பேக்கை தூக்கிட்டு மேலே போகிறான். ஃபஸ்ட்டு மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கு இப்போ ஃபைட்டர் கூட இல்லைல்ல, அதனால போல். ரூமில் நின்று பீச்சை பார்க்குறான். அப்படியே பெட்டில் படுத்துட்டு அந்த பழைய ஞாபகத்தில் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு அவன் பெட்டில் இருந்து எந்திரிக்கிறான். அப்போ அவன் முன்னாடி ஃபைட்டர் நிற்கிறான் சிரிச்சுக்கிட்டே. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட், அதை பார்க்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.